வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். அனுர அரசை மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம் ஐக்கிய மக்கள் சக்தி சூளுரை. பிள்ளையானிடமிருந்து மக்களுக்கு வெளிப்பட வேண்டிய தகவல் சரத் வீரசேகர வலியுறுத்து. வெள்ளவத்தையில் சிக்கிய வெளிநாட்டு பெண்கள். உளவாளியாக சென்ற நபர் ஜாராவை விரட்டியது யார் என பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு தெரியும். முஜிபுர் ரஹ்மான் அதிரடி தகவல். இலங்கையின் பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவித திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை என வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜாவர்தன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் மீண்டும் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக அண்மை காலமாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இருப்பினும் அத்தகைய தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அத்தோடு கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாக எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை. இதேவேளை 2025ஆம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட வரிகள் ஊடாக 200 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் ஆணைக்கு மாறாக செயற்படும் அனுர அரசை மக்களின் பேராதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசு ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எந்தவித பயனும் ஏற்படவில்லை. அனுர தரப்பினர் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானவை என்று தற்போது நிரூபணமாகியுள்ளன. ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் செயற்பாடுகளையே இந்த அரசு தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றது. மக்களின் ஆணைக்கு மாறாக செயற்படும் இந்த அரசை மக்களின் பேராதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். ஐக்கிய மக்கள் சக்தியை ஆட்சி பீடத்தில் மக்கள் அமர்த்துவார்கள். நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் குறுகிய காலத்தில் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் எனில் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், சஹ்ரான் மற்றும் நௌஃபர் மௌலவி ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகள். இவர்களில் சஹ்ரான் இறந்துவிட்டார். FBI, இன்டர்போல் ஆகியவற்றுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாமல் போன சூத்திரதாரி ஒருவர் இருந்தார். அவர் பற்றி தகவல் வெளியிடாமல் இருப்பது ஏன்? இது பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களை அவமதிக்கும் செயல் என்றே நான் கருதுகின்றேன். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் போது ஷானி அபயசேகர சேவையில் இருந்தார். தற்போது அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டுள்ளது. எனவே இப்படியான பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கிறார்கள் என பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தம்மால் போலியான கருத்தே சமூகமயப்படுத்தப்பட்டது என்பதை மக்கள் முன்னிலையில் அரசு தெரிவிக்க வேண்டும். அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இல்லை என்றே கூறப்படுகின்றது. சிலவேளை அவருக்கு தெரிந்திருந்தால் அது பற்றி விசாரணை செய்யலாம். முழு அதிகாரமும் தற்போது அரசு வசம் உள்ளது என தெரிவித்துள்ளார். வெள்ளவத்தையில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த முறையற்ற விடுதி கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதன்போது முகாமையாளர் மற்றும் பணியில் ஈடுபட்ட 9 தாய்லாந்து பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். உளவாளியாக வெளிநாட்டவர் ஒருவரை அங்கு அனுப்பி பெறப்பட்ட தகவலுக்கு அமைய கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. சந்தக நபரான முகாமையாளர் மற்றும் தாய்லாந்து பெண்கள் வெள்ளவத்தை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தில் சாய்ந்தமருது குண்டுவெடிப்பின் போது முதலில் வந்த ராணுவ குழுவே ஜாராவை விரட்டியதாகவும் அப்போது கிழக்கு ராணுவ கட்டளை தளபதியாக இருந்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகரவுக்கு அது தெரியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட முக்கிய உறுப்பினர்களை அரசின் உயர் பதவிகளை வைத்துக் கொண்டு விசாரணை செய்வது சாத்தியமற்றது.
தெரிவித்துள்ளது. அவர் சாய்ந்தமருது குண்டுவெடிப்பின் போது கிழக்கு ராணுவ கட்டளை தளபதியாக இருந்ததாக ஒப்புக்கொண்டதோடு அதில் சில புலனாய்வு உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டார். ஏன் இப்போது அவருக்கு அவர்களை கைது செய்து விசாரணை செய்ய முடியவில்லை என கேள்வி எழுப்பினார். அத்தோடு சம்பவத்தில் தொடர்புடைய அரசாங்கத்தில் வைத்துக்கொண்டு நீதியை தருவோம் என்பது சாத்தியமற்றது என்றார். தேசிய நுகர்வோர் விலை சுற்றன் அடிப்படையிலான நாட்டின் முதன்மை பணவீக்கம் வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி முதன்மை பணவீக்கம் 2025 ஜூன் மாதத்தில் 0.3% குறைந்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மே மாதத்தில் பதிவான 0.6% பணவீக்கம் ஜூன் மாதத்தில் மேற்கண்டவாறு பதிவாகியுள்ளது. அத்துடன் மே மாதத்தில் பதிவான 5.9% உணவு பணவீக்கமும் ஜூன் மாதத்தில் 4.2% குறைந்துள்ளது. மேலும் மே மாதத்தில் பதிவான 3.4% உணவு அல்லாத வகையிலான பிரதான பணவீக்கமும் 2025 ஜூன் மாதத்தில் மறை 2.8% குறைந்துள்ளது.